அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு தரக்கூடிய நிஅமத்துகளுள் மிக பிரதானமான ஒன்றுதான் குழந்தை பாக்கியமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லும்போது யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அல்லாஹு தஆலா அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை ஹிபத்தாக கொடுக்கிறான். ஹிபத் என்று சொன்னால் அன்பளிப்பு. அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்கிறான். அவன் நாடியவர்களை குழந்தைகள் இல்லாமலும் ஆக்குகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக இங்கே 4 நிலைகளை அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். ஒன்று ஆண் குழந்தை கிடைப்பது, இன்னும் ஒன்று பெண் குழந்தை மட்டும் கிடைப்பது, இன்னும் ஒன்று ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்ந்து கிடைப்பது, 4வதாக குழந்தை இல்லாமல் ஆகுவது. இதிலே குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அருட்கொடை என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த குழந்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அவுலாதுக்கும் ஹிபத்துல்லாஹி லக்கும், குழந்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அன்பளிப்புகள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாகும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இன்மை என்பது ஒரு சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஒரு தண்டனையாக நாம் நோக்கக்கூடாது. சிலர் குழந்தை பாக்கியம் இல்லாததை ஒரு தண்டனை என்று கருதுவார்கள். அப்படி கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லாமலாக்குவது அல்லாஹுடைய சுன்னத்தில் உள்ள ஒன்று. அல்லாஹு தஆலா அதை நமக்கு ஒரு சோதனையாக ஆக்குகிறான். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முதலிலே பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய கதிரை பொருந்தி கொள்வது என்பது பொறுமையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுக்கு எது நிகழ்ந்தாலும் அது நலவாகவே அமைகிறது. ஏனென்றால் அவனுக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் உடனே பெருமை கொள்ளாமல் ஆணவம் கொள்ளாமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான். எனவே அது நலவாக அமைகிறது. அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் அந்த துன்பத்தை கொண்டு அவன் நிலை குலைந்து விடாமல் அவன் பொறுமை காக்கிறான். இந்த பாக்கியம் முஃமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தை பாக்கியம்